அல்லாஹு தஆலா கூறினான், உன்னுடைய வெளியிலும் புறத்திலும் என்னை நீ நினைப்பது போல நானும் என்னுடைய படைப்பினங்களை எல்லாம் உன்னை கொண்டு நினைவில் மூழ்க வைத்தேன் என்றான். அப்போது நம்ரூது, இப்ராஹிமே, உன்னுடைய நாயன் பெரியவன், அவருடைய அருளைக் கொண்டு உமக்கும் நெருப்புக்கும் இடையிலே விலக்கு உண்டானது. நீ நெருப்பை விட்டும் புறப்படுவதற்கு சக்தி பெறுவீரா என்று கேட்டான். புறப்படுவேன் என்று சொல்லி புறப்பட்டு நடந்து வந்தார். அப்போது நம்ரூது, உன்னுடனே நெருப்பில் இருந்தவர்கள் யார் என்று கேட்டான். அல்லாஹு தஆலா எனக்கு மலக்குகளை அனுப்பி வைத்தான், அவர்கள்தான் என்றார். நம்ரூது கூறினான், உம்முடைய நாயனுக்கு நான் 4000 மாடுகளை குர்பான் செய்கிறேன் என்றான். இப்ராஹிம் நபி கூறினார், நீ என் நாயன் மீது ஈமான் எனும் நம்பிக்கை கொள்ளாத போது அவன் உன்னுடைய குர்பானியை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார். மேலும் நம்ரூது, இதற்காக என்னுடைய ராஜாங்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்றான். இந்த நெருப்பில் நடந்த அற்புதத்தைக் கண்ட சிலர் அல்லாஹு தாலாவுக்கு நம்பிக்கை கொண்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ரூதுக்கும் அவருடைய கூட்டங்களுக்கும் உள்ளத்தில் அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. பின்பு இப்ராஹிம் நபி மனைவி சாராவுடன் கிரான் எனும் ஊரிலிருந்து லூத்து முத்திகபா எனும் ஊரில் இறங்கினார்கள். இந்த ஷாம் ராஜ்யத்தின் பூமி மிகவும் பரக்கத்தான பூமி. நபிமார்களில் அநேக பேரை அல்லாஹு தாலா அந்த ஊரிலே அனுப்பி வைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதி நாளையில் அந்த ஊரில்தான் இறங்குவார். தஜ்ஜாலும் அந்த சீமையில்தான் அழிவான். இன்னும் ஷாம் ராஜ்யமானது மரங்களும் ஆறுகளும் மிகுதியான ஊர். இப்ராஹிம் நபி நம்ரூதின் சங்கடத்தை விட்டு நீங்கி ஈராக் ஊரை விட்டு புறப்பட்டு அல்லாவின் நாட்டப்படி ஹிரான் என்கிற ஊரில் இறங்கினார். பிறகு ஹிரானில் இருந்து புறப்பட்டு மிஸ்ரு பட்டணத்தை அடைந்தார். மிஸ்ரில் ஒரு ராஜா இருந்தான். அவன் நபி இப்ராஹிம் அலையின் மனைவி சாரா அம்மையாரின் அழகை வடிவையும் பார்த்து இந்த பெண்ணைப் போல் இந்த ஊரில் ஒருவரும் இல்லை என்று அதிசயித்தான். பிறகு அந்த பெண்ணை யார் என்று நபியிடம் ராஜா கேட்டான். அதற்கு நபி தன் உடன் பிறந்தவள் என்று பொய் சொன்னார். தன் மனைவி என்று கூறினால் மனைவியை ராஜா கொன்று விடுவான் என்று அறிந்து அந்த பொய்யை கூறினார். பிறகு ராஜா சாரா அம்மையாரை திருமணம் செய்ய நாடினான். இப்ராஹிம் நபி இந்த செய்தியை சாராமையாரிடம் கூறி, நான் உன்னை சகோதரி என்று கூறியுள்ளேன், நீ அதை பொய்யாக்க வேண்டாம் என்றார். பிறகு சாரா அம்மையாரை ராஜாவுடன் அனுப்பி வைத்தார். ராஜா சாரா அம்மையாரை தொட முயன்றபோது தன் உடல் கை கால்கள் வலி ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டான். அவனுடைய இந்நிலையைக் கண்ட சாரா அம்மையார் துவா செய்தார்கள். அல்லாஹு தாலா அவனை சரி செய்தான். பிறகு இவர் மிகப்பெரிய குலத்தைச் சேர்ந்தவர் என்று அறிந்து அந்த அம்மாவுக்கு மரியாதை செய்து ஹாஜரா என்ற பெண்ணை சாரா அம்மையாருக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். சாரா அம்மையார் நபி இப்ராஹிமிடம் வாழ்ந்த காலம் தொட்டு அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் ஹாஜரா அம்மையாரை மணந்து கொள்ள கூறினார். ஹாஜரா அம்மையருடன் வாழ்ந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனாக பிறந்தார். நபி இஸ்மாயில் அலை விருந்தாளி, இல்லாமல் உணவு உண்பதில்லை. ஆதலால் அல்லாஹு தாலா அவருக்கு உணவையும் பணத்தையும் ஊழியர்களையும் விசாலமாக்கி வைத்தான். லூத் அலையின் கூட்டங்களை அழிக்க அல்லாஹு தாலா நாடின போது மலக்குகளை அனுப்பி வைத்து இப்ராஹிம் நபியிடத்தில் சென்று சாரா அம்மாவிற்கு பிள்ளை உண்டாக நலாசி வழங்க அருளினார். பிறகு மலக்குகள் மனிதருடைய ரூபத்தில் பூமியில் இறங்கி இப்ராஹிம் நபியிடத்தில் வந்தார்கள்.